அருகே 1,00,000 மரக்கன்றுகளை கொண்டு மியாவாக்கி என்றழைக்கப்படும் அடர்வனத்தை உருவாக்கும் முயற்சியை மாவட்ட நிர்வாகம் மேலும் ஓர் இடத்தில் மேற்கொண்டிருக்கிறது. பொதுவாக குறிப்பிட்ட பகுதியில் ஆரோக்கியமான சூழலுக்கு 33% வனமாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் பெரம்பலூர் மாவட்டத்தில் வெறும் 9 விழுக்காடு மட்டுமே வனப்பகுதியாக உள்ளது. இதனை கருத்தில் கொண்டு வனப்பரப்பை அதிகப்படுத்த மாவட்ட நிர்வாகம் கடந்த 2 ஆண்டுகளாக கடும் முயற்சி மேற்கொண்டுள்ளது. அதன்படி தற்போது வேப்பந்தட்டை அருகே உள்ள பெரியம்மாபாளையம் கிராமத்தில் 8 ஏக்கர் நிலப்பரப்பில் மியாவாக்கி காடுகளை வளர்க்கும் பணியை தொடங்கியுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்தில் ஏற்கனவே பாடாலூரில் 1,00,000 மரக்கன்றுகள் நட்டு அது நல்லா செழித்து வளர்ந்துள்ளது. அதே போன்று இப்போது நம்ம இங்கே பெரியம்மாபாளையம்னு வேப்பந்தட்டை தாலுக்காவில் 1,00,000 மரம் 8.5 ஏக்கர் நிலத்தில் நடுறோம். இந்த திட்டத்திற்கு தேவையான செடிகள் வனத்துறை மூலம் வழங்கப்படுகிறது. 100 நாள் திட்டப் பணியாளர்கள் மூலம் சீரமைக்கப்பட்ட நிலத்தில் வேம்பு, தேக்கு, செம்மரம், இலுப்பை, நீர்மருது, மகிழமரம் ஆகியவற்றுடன் பறவைகளுக்கு உணவளிக்கும் வகையிலான புளிய மரம், நாவல், கொடுக்காப்புளி, கொய்யா போன்ற மரக்கன்றுகளை நடவு செய்துள்ளனர். இதில் ஆர்வமுடன் ஈடுபட்ட பள்ளி மாணவ மாணவியர் அரசின் இந்த திட்டத்தால் பெரும் மகிழ்ச்சியடைவதாக பெருமை தெரிவித்துள்ளனர். ஸ்கூலில் பர்த்டேனா மரக்கன்று வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஏதாச்சும் விழா 1 மரம் 2 மரம் இல்லைன்னா எங்கள் வயலில் ஏதோ 1-2 மரம் வச்சுருக்கோம். ஆனால் இப்போ எங்களால் ஒரு வனத்தையே மாணவர்களாக வைக்கிறோம். மாணவர்கள் எல்லாம் சேர்ந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு வனத்தை உருவாக்குறோன்னா அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இது வரைக்கும் எங்கேயுமே எங்களுக்கு இது மாதிரி நடந்ததில்லை. இது எங்களுக்கான முதல் முறை நாங்கள் இப்படி செய்கிறோம். இது நிறைய இன்னும் மரக்கன்றுலாம் நட்டு இந்த வர சமுதாயத்துக்கு நிறைய பயன்படணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்னும் நிறைய மரக்கன்று நட்டால் நிறைய இந்த ஒரு பறவைகளுக்கெல்லாம் இப்போ இந்த சிட்டுக்குருவிகள்லாம் அழிஞ்சு போகுதுன்னு சொல்கிறாங்க. சிட்டுக்குருவிகளுக்காக நாள்லாம் இது பண்ணியிருக்காங்க. அந்த சிட்டுக்குருவி பறவைகளுக்கெல்லாம் ஒரு தங்குமிடமாக ஒரு இருப்பிடமாக இருக்கும். இன்னும் நல்ல இந்த குழந்தைங்களுக்குலாம் ஒரு விளையாடும் இடமாகவும் இருக்கும். நல்ல இந்த சுற்றுப்புறத்தில் இருக்க மக்கள்லாம் நிறைய இதனால பயனடைவாங்க. இல்லை இந்த விழாவில் கலந்துக்கிட்டதில் எனக்கு மகிழ்ச்சி. பெரியம்மாபாளையம் கிராமத்தில் இத்திட்டத்துக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பிரபல தொழிலதிபர் பிரகதீஷ்குமார் கிணறு அமைத்து சொட்டு நீர் பாசன வசதியை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அவருக்கு அப்பகுதியைச் சேர்ந்த சமூக ஆர்வலர்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சன் செய்திகளுக்காக பெரம்பலூரிலிருந்து செய்தியாளர் வே. சொல்லின் செல்வன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.